வெல்கம் பேக் டு திஸ் அனதர் பார்ட் ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் எப்படி வந்து ஒரு ஃபைலை ஹேண்டில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நேம் ஸ்பேஸ் கான்செப்ட் பார்த்துருந்தோம். அந்த கான்செப்டை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. முக்கியமான கான்செப்ட்டு. இது எப்படி நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி. ஸோ அதை தான் நம்ம பேசிக்காக என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம இது டெக்ஸ்ட் ஃபைலா மட்டும் தான் கேட்டிங்கன்னா, டெக்ஸ்ட் ஃபைலுக்கு மட்டும் இல்ல. நீங்க என்ன ஃபைல் வச்சிருந்தாலும் பண்ணலாம். அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒண்ணுமே இல்ல. ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத கால் பண்ணி உங்க ஃபைல் நேம நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைல் நேம குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, மோட் குடுக்கணும். ஸோ மோட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் மோட் நீங்க என்ன மோட் குடுக்கீங்க அப்படின்னா, ரீட் பண்ணணும் அப்படின்னா ஆர் குடுக்கணும். ரைட் பண்ணணும்னா டபிள்யூ குடுக்கணும். அதுக்கப்புறம் ஏ, எக்ஸ், பி, டி இந்த மாரி நெறைய மோட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இப்ப ரீட் பண்ண போறீங்கன்னா ஆர் குடுத்துக்கலாம். ஸோ ஆர் குடுத்து என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபைல்ஸ் ஃபோல்டர் வந்து ஒரு ஃபோல்டர் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே உங்களுக்கு இந்த மாரி கனெக்ட் ஆயிருக்காது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்து கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, கூகுள் டிரைவ் இருக்குல்ல, கூகுள் டிரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதென்டிகேஷன் பண்ண சொல்லும். அதென்டிகேஷன் பண்ணிட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாரி வந்துரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து இதுக்கு வெளியவும் நீங்க வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், ஃபைல் கிரியேட் பண்ணலாம். இல்லன்னா இந்த டிரைவுக்குள்ளேயே நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வெளிய பண்றனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இது ரன் டைம்ல மட்டும் தான் இருக்கும். நீங்க ஒன்ஸ் இத குளோஸ் பண்ணிட்டீங்க, இல்லன்னா ரீலோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க நீங்க ஸ்டோர் பண்ணியிருக்க ஃபைல்ஸ் எல்லாமே டிஸப்பியர் ஆயிரும். ஸோ அதனால உங்களுக்கு டெம்பரரியா வேணும். டெம்பரரியா ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இங்க நீங்க பண்ணிக்கலாம். பெர்மனன்ட்டா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க உங்களுக்கு விரும்புனா, நீங்க வந்து இந்த டிரைவ்க்குள்ள போயிட்டு, இந்த மை டிரைவ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள போயிட்டு நீங்க எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப ஆக்சுவலா இந்த மாரி இந்த கொலாப் நோட் புக்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுனா எங்க ஆக்சுவலா ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த மை டிரைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொலாப் நோட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதில போய் பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன கொலாப் நோட் புக்ஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதில ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில இருக்கும். ஓகே. இப்ப நான் எதுல வந்து ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த மை டிரைவ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாம்பிளா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ demo.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நல்லா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் பைத்தான் பார்ட் 19 அப்படிங்கக்கூடிய இந்த கூகுள் கொலாப்போட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, எதுல இருக்கு அப்படின்னா, கூகுள் கொலாப் நோட் புக்ஸ்ல இருக்கு. ஸோ அதாவது இதுல இருக்கு. ஓகேவா? ஓகே. அப்போ இதுல இருக்கும்போது, சப்போஸ் நீங்க இதுக்குள்ள ஃபைல் கிரியேட் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டான பத்த நீங்க இதுல குடுக்கணும். ஸோ நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க இதுக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்க. Google கொலாப் நோட்புக் உள்ள. அப்போ நீங்க நார்மலா நீங்க இதன்னு யோசிக்காதீங்க. பொதுவா அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுல வந்து இல்லன்னா நெறைய அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அந்த மாரி உள்ளதுல தான் நீங்க எப்படி குடுப்பீங்க? ஸோ இதுக்குள்ள நம்ம ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ போன வீடியோல கூட நம்ம பார்த்துருந்தோம். நேம் ஸ்பேஸ் வீடியோல. சேம் ஃபைல்ல வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, main.py நம்ம அந்த இத தான் நம்ம குடுப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்குள்ள எனக்கு டெக்ஸ்ட் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன குடுப்போம்? டெமோ அதாவது இந்த மாரி குடுப்போம். எப்படின்னா, டெமோ ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபைல் நேமு. ஸோ இந்த மாரி குடுப்போம். ஆனா நான் வந்து இப்ப இதுல கிரியேட் பண்ணல. ஸோ இதுக்கு வெளிய தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். வெளிய மீன்ஸ் இந்த மை டிரைவ்க்கு உள்ள. அப்ப என்ன குடுக்கணும்? எனக்கு ஒரு பாத் வெளிய வந்துரு. வெளிய வந்துட்டு ஸோ இந்த மாரி வெளிய வந்துரு. வெளிய வந்துட்டு எனக்கு demo.txt அப்படிங்கிறத எனக்கு குடு அப்படின்னு நம்ம குடுப்போம். ஆனா இந்த கூகுள் கொலாப பொறுத்தவரை இந்த மாரி நீங்க நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாரி இந்த மாரி குடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பாத். ஸோ ரிலேட்டிவ் பாத் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எரர் வரும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கூகுள் கொலாப்ல நீங்க எந்த இது குடுத்தாலுமே, நீங்க வந்து அப்சல்யூட் பாத் தான் குடுக்கணும். இப்ப இந்த அப்சல்யூட் பாத்த எப்படி நம்ம எடுக்கிறது தான் பார்க்க போறோம். நீங்க எங்க வேணாலும் நீங்க வந்து ஃபைல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எங்க வேணாலும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்ட நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு காப்பி பாத்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த மாரி குடுங்க. ஸோ 1 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ரிலேட்டிவ் பாத் வந்து நம்ம இதில் கொடுக்கக்கூடாது. அப்சல்யூட் பாத் மட்டும் தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ கொடுத்துட்டு மோட் வந்து ஆர்ன்னு கொடுத்துருக்கோம். அதாவது ரீட் மோட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணாக்கல நம்ம ஃபைலில் இங்கே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஸோ இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோம். கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாமல் விட்டோம்னா பேக் எண்டில் வந்து லாகிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் சொல்லிக்கிட்டே அந்த செஷன் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம அட்வான்ஸான கான்செப்டை நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். இப்போ எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைலை ஓப்பன் பண்ணீங்க நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல எப்படி க்ளோஸ் பண்ணுறது? இங்கே நம்ம ஃபைல் வேரியபிள் வச்சுருப்போம். ஸோ இந்த வேரியபிளை நம்ம இங்கே கால் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோங்க. இதுதான் டாட் க்ளோஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்படி க்ளோஸ் கொடுக்கல அப்படின்னா உங்கள் மெமரி கன்சியூம்ஷன் வந்து அதிகமாக பேக்கெண்டில் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ரீடிங் ஃப்ரம் எ ஃபைல். இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ரீட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணோம் ஃபைலை வந்து, அதாவது இந்த இடத்துல ரீட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் ஃபைலையும் ரீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டெக்ஸ்ட்டு இதை கொடுத்துட்டு ரீட் மோடை கொடுத்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்துடும். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபார் லூப்பில் புதுசாக இந்த ஃபைலில் ஸ்டோரேஜ் எடுத்து ஒரு லைனையும் எடுத்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டீட்டு. ஸோ நம்ம மேலே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் இதை. ஸோ நான் பாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாத்தை நான் கொடுத்துட்டு இப்போது ரன் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஒயிட் ஸ்பேசஸ் இருக்கும், அதை நான் ரிமூவ் பண்ணிடும். இப்போது எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குல்ல, இந்த இடத்துல இவ்வளோ ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன் ஸ்பேஸ் விட்டுட்டு. இப்போ எனக்கு ரன் பண்ணும்போது அவ்வளோ ஸ்பேஸ் வந்து நெட்டை எடுத்துக்காது. ஓகே. ஆர் ஸ்ட்ரிப் அப்படின்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணும். எல் ஸ்ட்ரிப்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரிமூவ் பண்ணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் எங்கே இருந்தாலும் ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடும். ஓகே. ஸோ அதுக்குன்னு நீங்கள் இப்படி நீங்கள் பிடித்து பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ரன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு ஒயிட் ஸ்பேஸஸ் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்ட்ரிப் ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைனாக நீங்கள் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறத நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தடு ரீட் ஒன் லைன் அட் எ டைம். ஒரே ஒரு லைனை மட்டும் நீங்கள் இது பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதை நான் எடுத்துக்கிட்டு ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபார் லூப்ஸ் இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுனா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ அதனால தான் நான் அதை ரைட் பண்ணி காமிக்கல மேக்ஸிமம். உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் லைன்னு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரீடுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்த இதில் ரீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இதில். ஸோ இந்த ரீட் லைன் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு லைனை எடுத்து நமக்கு வந்து இப்போ ரன் பண்ணி காமிக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக, அதாவது அட் எ டைமில் ஒரு லைனாக வந்து இது பண்ணும். என்ன ஆக்சுவலாக இருக்குது, இப்போ நம்ம ஃபைல் கொடுத்துருப்போம், அப்புறம் ரீட் லைன் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஒயில் லூப்பை வந்து நம்ம ட்ரூ பண்ணிட்டோம். அப்போது எனக்கு வந்து ஒரு டைமும் லைனை எடுத்து முடித்து எனக்கு லைனில் வந்து பிரிண்ட் ஆகிட்டு ஸ்ட்ரிப்பு போட்டிருக்கோம். ஸ்ட்ரிப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இந்த ஒயில் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரை எனக்கு ரன் ஆகும். ஓகே. ரன் ஆகிட்டு ஃபைனல் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம ரீட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ரைட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட அந்த ஃபைலோட பாத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைலோட பாத்து. ரைட்டா? ஸோ
இந்த பாத்தை வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி காமிக்கேன். ரொம்ப ஈஸி தான். பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ரொம்ப ரன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை நான் காப்பி பண்ணி கட் பண்ணி ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஃபைல் டாட் ரைட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ரீட் பார்த்தோமா, இப்போ வந்து ரைட் பார்க்க போகிறோம். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு த ரைட் மோட். இந்த ரைட் மோட் என்ன பண்ணுன்னா ஃபைலை வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். இப்போ புதுசாக ஹலோ வேர்ல்ட் திஸ் இஸ் எ நியூ லைன் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் டாட் ரைட் சொல்லி கொடுத்துட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்படி ரன் பண்ணும்போது எனக்கு இந்த டெமோ டாட் டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல திருப்பி நான் வந்து கொடுத்து பார்க்கேன். ஸோ இப்போ பாருங்க ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஹலோ வேர்ல்ட் திஸ் இஸ் எ நியூ லைன் கம்ப்ளீட்டாக எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாக எனக்கு டெலீட் ஆகிடுச்சு. டெலீட் மீன்ஸ் ஓவர் ரைட் ஆகிடுச்சு. இப்படி இந்த டபிள்யூ மெத்தட் கொடுத்தீங்கன்னா, அதை டபிள்யூ மோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கண்டென்ட் ஃபுல்லாக வந்து ஓவர் ரைட் ஆகிடும். இல்லை எனக்கு ஓவர் ரைட் ஆகக்கூடாது, எனக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஏ மெத்தட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு இந்த பர்டிகுலராக என்ன ஆகும்னா இந்த கண்டென்ட் வந்து எனக்கு ஓவர் ரைட்டாக ஆகாமல் எக்ஸ்ட்ரா எனக்கு ஆட் பண்ணி விட்ரும். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் பாருங்க. ஸோ இப்போ எனக்கு ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அப்பெண்டிங் ஏ நியூ லைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு எதுவும் ஓவர் ரைட் ஆகலை. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொடுத்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இப்போது பைத்தானில் வந்து ஓப்பன் விட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு பார்த்துருக்கீங்க. இந்த விட்டு கீவேர்டை வந்து நீங்கள் ஃபைல் எங்கன்னா யூஸ் பண்ணுறீங்களோ அங்கேனா கொடுத்துருப்பீங்க. இந்த விட்டு கீவேர்டு கொடுக்குற யூசேஜ் என்ன அப்படின்னா, இந்த விட்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கலாக ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டாலே இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், அந்த விட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு ஃபைல் ஆப்ரேஷன் எல்லாமே இதுக்குள்ளே தான் கொடுப்பீங்க. இதுக்குள்ளே கொடுத்து முடித்து வெளியே வந்து அடுத்த எதுவும் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணும்போது அதுவே என்ன பண்ணிக்கணும், இந்த விட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபைலை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஓகே. ஓப்பனாக இருக்கக்கூடிய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். இந்த விட்டு கீவேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்க வேண்டாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ண வேணாம். இந்த வித் ஃபைல் கொடுத்தா இந்த வித் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபியூச்சரு. ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும். இதே வித் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் ஃபைலை இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிளாக்குக்குள்ளே எழுதுகிற கண்டென்ட்டை தாண்டி நீங்கள் வெளியே ஒன்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த இன்டர்பிரட்டரு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சு வரும். ஃபைல் வந்து அந்த விட்டு கீவேர்டு யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இன்டர்பிரட்டர் என்ன பண்ணிடும், க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் விட்டு. ஸோ விட்டு கீவேர்டுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் வந்து இதுவரை நான் கொடுத்ததில் யாருமே கொடுக்கல. ஸோ விட்டோட யூசேஜ் இவ்வளோ தான். ஆட்டோமேட்டிக்காக ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடும். அண்டு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபைல்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கட்டும், ஆடியோ ஃபைலாக இருக்கட்டும், வீடியோ ஃபைலாக இருக்கட்டும், எந்த ஃபைல் வேணாலும் இருக்கட்டும், அது வந்து பேக்கெண்டில் அதாவது இன்டர்பிரட்டர் கூடயோ இல்லைனா மிஷின் கூடயோ போகும்போது பைனரி ஃபைலாக மாறிடும். இந்த பைனரி ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்தாலும் சரி, வீடியோ கொடுத்தாலும் சரி, டெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் சரி, ஃபைனலாக அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பைனரி ஃபைலாக கன்வெர்ட் ஆயிரும். அந்த பைனரி ஃபைலை எப்படி நம்ம ரைட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் டாட் பின் அப்படிங்கிற ஒரு பைனரி ஃபைல். பின் அப்படிங்கிறது பைனரி ஃபைல். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டேட்டா வந்து இது பார்த்தீங்கன்னா இதுதான் பைனரி டேட்டா. ஓகே. ஸோ இப்போ வந்து ரைட்
மெத்தட் குடுத்துருக்கோம். அப்புறம் பி குடுத்துருக்கோம். இப்ப எனக்கு வந்து நான் புதுசா இந்த இடத்துல எக்ஸாம்பிள் டாட் பின் அப்படின்ட்டு குடுத்துட்டு இப்ப ரன் பண்றேன். இப்ப எனக்கு ரன் ஆயிருச்சு. இப்போ ஆக்சுவலா இந்த இடத்துல ரைட் நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த ரைட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரைட் மெத்தட் குடுக்கும்போது சப்போஸ் எனக்கு இது இல்ல அப்படின்னா, எனக்கு பாத் வந்து ஆல்ரெடி குடுத்துருக்கிறது வந்து எனக்கு அவைலபிளா இல்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கிரியேட் பண்ணி விட்டுரும். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெமோ 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்கேன். எனக்கு இந்த பாத் வந்து இல்ல. அதாவது இந்த ஃபைல் எனக்கு இல்ல. ஆனா நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். ஸோ இது ஒரு மெத்தடு. ஓகேவா? ரைட்ட பொறுத்தவர. ஸோ அதே மாரி தான் இந்த இடத்துல ரைட் குடுத்துட்டு ரைட் பைனரி அப்படின்னு குடுத்துட்டு, ஆ சாரி ஆமா ரைட் பைனரி குடுத்துட்டு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்றது பைனரிய. ஸோ இப்போ நான் வந்து இதே நான் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ வி2 ஓப்பன்னு குடுத்துட்டு, புது செல் ஓப்பன் பண்ணிக்குவேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஸோ இந்த என்னோட இந்த டெக்ஸ்ட் ஃபைல நான் வந்து இப்போ இங்க குடுத்துக்குவேன். சாரி. ஸோ இந்த இடத்துல குடுத்துட்டு, இப்போ நான் என்ன பண்றேன், டேட்டாவ வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு பைனரில இந்த மாரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா பைனரி இது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபைல ரீட் பண்ணி தந்திருக்கு. நான் ஆக்சுவலா இந்த பைனரி வந்து இப்படி இருக்காது. ஸோ இந்த மாரி ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல தான் இருக்கும் டேட்டா. ஓகேவா? ஸோ ஆ டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கட்டும், வீடியோ ஃபைலா இருக்கட்டும், இதுலாம் பைனரி சைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப அந்த மாரி உங்களுக்கு டெக்ஸ்ட்டா இருக்கும். ஸோ ஃபுல்லா ஹெக்ஸாடெசிமல் பிட்ஸு. ஸோ இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இப்ப எனக்கு வந்து எக்ஸாம்பிள் டாட் பின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிரியேட் ஆயிருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாரி நீங்க நார்மலா குடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்த தான் மீன் பண்ணும். இந்த பர்ட்டிகுலரா உள்ள இது. ஸோ நீங்க இந்த டிரைவ்க்குள்ள குடுக்கும்போது நீங்க அப்சல்யூட் பாத் தான் குடுக்கணும். அதுக்குள்ள நீங்க ஃபோல்டர் போட்டீங்கன்னா. இப்ப டெம்பரரியா இருக்கீங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க இந்த மாரி டைரக்ட்டா நீங்க குடுத்துக்கங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிங்கிறது எதுவுமே இல்ல. ஸோ அதனால. ஓகே. இதுக்கு பேரண்ட்ங்கிறது எதுவுமே இல்ல. ஸோ அதனால. ஓகே. ஸோ அது மாரி பைனரியா ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ரீட் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா ரீட் ஆயிருக்கு. இப்போ ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபைலு. ஸோ பைனரி ஃபைல பாருங்க நம்மளால பார்க்க முடியாது. ஜஸ்ட் நீங்க குடுத்தீங்கன்னா டவுன்லோட் தான் ஆகும். ஸோ இது நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஹெக்ஸ் எடிட்டரு இல்லன்னா பைனரிய வந்து நம்ம எடிட் பண்றதுக்கு டூல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அத யூஸ் பண்ணி தான் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஆனா பேக் எண்ட்ல மெஷின பொறுத்தவரை எல்லாமே பைனரி தான். என்ன ஃபைல் நீங்க யூஸ் பண்ணாலும் பைனரியா தான் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரைட்டிங் அண்ட் தென் ரீடிங் எ ஃபைல். இப்போ ஒரு ஃபைல வந்து ரைட் பண்றீங்க அப்படின்னா, இந்த டபிள்யூ பிளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்ன அர்த்தம்னா, ரைட்டும் பண்ணிக்கலாம், ரீடும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி ஸோ இந்த ஃபைல் இல்ல. அத ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு எனக்கு ரன் ஆயிருச்சு. ரன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு வித் ஓப்பன் அப்படிங்க எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்னு குடுக்கும்போது, இந்த ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணும். இருக்காது. அப்ப நம்ம ரைட் மெத்தட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிரும். ஸோ நான் ஆல்ரெடி மேலயே சொன்னேன். ஸோ அதுக்கு மாரி கிரியேட் பண்ணிருச்சு. இந்த ப்ளஸ் குடுத்தனால, இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரீடும் பாசிபிளா நம்ம எல்லாம் இது பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 லைன் நம்ம ரைட் பண்ணியாச்சு. ரைட் பண்ணிட்டு, ஸோ இதில பார்க்கும்போது இந்த 2 லைனும் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா ரீட் பண்ணியிருப்போம். கன்டென்ட் ஃபைல் டாட் ரீடு பிரிண்ட் கன்டென்ட் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு ரீட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்துரும். ஸோ இந்த இடையில பார்த்தீங்கன்னா, ஃபைல் டாட் சீக்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்கோமா? இந்த ஃபைல் டாட் சீக் அப்படிங்கிறது ஏன்னா, இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரைட் பண்ணி முடிச்சோனே, என்னோட கர்சர் பார்த்தீங்கன்னா, இது என்னோட கர்சர். ஒரு லெட்டரா எழுதிட்டு வந்து ஃபைனலா இந்த இடத்துல இப்படி நிக்கும். ஸோ இந்த இருக்கா? என்னோட அந்த இது. ஸோ இந்த இடத்துல இப்படி நிக்கும். இப்ப எனக்கு ரீட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் ப்ரோகிராம்ல குடுக்கும்போது, இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இருக்காது. அப்ப ரீட் பண்ணுங்க அப்படின்னு குடுக்கும்போது, எனக்கு எம்ப்டியா தான் வரும். இப்ப நான் இத கமெண்ட் பண்ணிட்டு, நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு, ரீட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எம்ப்டியா வருது. ஏன் எம்ப்டியா வருது? என்னோட கர்சர் வந்து இங்க நிக்கி. ஸோ அதாவது இந்த இடத்துல நிக்கி. இதுக்கப்புறம் ரீட் பண்ணது ஃபைல்ல இங்க ஒண்ணுமே இல்ல.
அதனால நான் என்ன பண்ணுறேன், என்னோட கர்சரை இங்கே கொண்டு போகிறேன். இங்கே கொண்டு போயிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ரீட் பண்ணுறேன். இங்கே கொண்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ஒரு லைனு ஃபைல் டாட் சீக். சீக்னாலே பொதுவாக என்ன சர்ச் பண்ணுறது. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஃபைல் டாட் சீக்கு 0ன்னு கொடுத்தோன்னே இங்கே இருக்கக்கூடிய கர்சர் எனக்கு எனக்கு இந்த இடத்துல போயிடும். தென் அதுக்கப்புறம் நான் ரீட் பண்ணும்போது எனக்கு கண்டென்ட் ரீட் ஆகும். ரீட் ஆனதுக்கப்புறம் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் எனக்கு கரெக்டான அவுட்புட் எனக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ மோட்ஸை நிறையா மோட்ஸ் இருக்குது பைத்தானில். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இவ்வளோனா பார்த்தோம் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக டெக்ஸ்ட் ஃபைலுக்கு மட்டும்தானா அப்படிங்கிறது கிடையாது. இதை நீங்கள் ஆடியோ ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோ ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக இருக்கட்டும், பிபிடியாக இருக்கட்டும், என்ன ஃபைல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் என்ன அப்படின்னா, இந்த பைத்தானில் இருக்கக்கூடிய பில்டினாக இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் மெத்தடு, அதுக்கப்புறம் ரைட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைலு பைனரி ஃபைலுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல்லாம் வேணும்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். TYPI அதில் போயிட்டு பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் போயிட்டு வீடியோனா வீடியோக்கான பேக்கேஜ், ஆடியோனா ஆடியோக்கான பேக்கேஜ். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ, ஆடியோக்குள்ளே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா, ஒரு வீடியோ மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட்டை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ரிமூவ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோவை பொறுத்தவரை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அதில்? ஒரு ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், சிம்பிளாக வீடியோ எடிட்டிங் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லாமே தான். ஓகேவா? ஒரு வீடியோ ரீட் பண்ணி அவங்க டைனமிக்காக நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நமக்கு யூஐ மூலியமா பட்டனில் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, சேம் லைக் தான். இதே மாதிரி வீடியோவில் ஆடியோ ஃபைலு, இமேஜ் ஃபைலு, பிஇடி, பிடிஎஃப் இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃபைலையுமே என்ன பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக எக்ஸாம்பிள் பார்ப்போம். டீப்பாக பார்க்கணும்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் டாபிக் வரும்போது ஏஐ பொறுத்தவரை கண்டிப்பாக ஓப்பன் சிவி, அப்புறம் பில்லோ, ஆடியோ எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம் ஃபியூச்சரில். அப்போது நம்ம அதை பற்றி டீப்பாக பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஃபேமிலியராக இருக்கும். ஸோ இமேஜ் ஃபைல் அப்படிங்கும்போது பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஒரு பேக்கேஜ் பைத்தானில். இந்த PYPI அந்த இதில் நம்ம பிப் இன்ஸ்டால் போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் மேலே ட்ரா பண்ண போகிறீங்களா, அப்போ இமேஜ் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இமேஜை பாஸ் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபில் ரெட் அப்படின்னா எனக்கு ரெக்டாங்கிள் ரெட் கலரில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் இந்த மாதிரி இது பேசிக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ இதையும் தாண்டி நிறையா பண்ணலாம். கிராப் பண்ண போகிறீங்களா, கிராப் பண்ணலாம். ஃபில்டர் ஆட் பண்ண போகிறீங்களா, ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக சேவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது image.open, இந்த 2 மெத்தடு எதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல்னா, ஃபைலை ரீட் பண்ணுறது, ஃபைல் ரைட் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல். ஓகேவா? ஸோ புரியுறதுக்காக நான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே ஒரு வீடியோ ஃபைல்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும், ஒரு பேக்ரவுண்டாக இருக்கட்டும் ஆட் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வீடியோ ஃபைலாக என்ன பண்ணியிருக்கோம், வீடியோ கேப்சரில் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க பேக்கேஜ் ஓப்பன் சிவி. ஸோ இந்த ஓப்பன் சிவி நம்ம அந்த பர்டிகுலராக PYPIலேருந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதில் நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? வீடியோவில் ஏதாவது வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், பிக்சலை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும். அதாவது இது எந்த லெவலுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இந்த பில்லோ பேக்கேஜை வச்சு வீடியோ பிக்சலை கூட நம்ம எடிட் பண்ணலாம். இமேஜ் பிக்சலை கூட நம்ம எடிட் பண்ணலாம் இதில். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதில் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ ஃபைல்ஸில் ஓப்பன் சிவியில் நம்ம ஒரு வீடியோவில் நிறையா ஃப்ரேம்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஃப்ரேமில் உள்ள ஒரு பிக்சலை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் சிவி பார்த்தீங்கன்னா இமேஜுக்கும் சப்போர்ட் ஆகும்.
இல்லை நம்ம இமேஜும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அட்வான்ஸான கான்செப்ட்டு நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்ப்போம். மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப இதுக்கு முக்கியம். ஸோ நம்ம அதையும் நம்ம கவர் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ பேசிக்காக நம்ம ஓவர்வியூ பண்ணுறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ கேப்சர் பண்ணுறது ஃபைல் ரேட் மாதிரி, அப்புறம் ரைட் பண்ணுறது வந்து ஃபைல் ட்ராப் ரேட் மாதிரி அப்ராக்சிமேட்டாக. அதே மாதிரி ஆடியோ ஃபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைடப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு நாய்ஸ் கேட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், கம்ப்ரஸர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா எக்ஸ்டர்னலாக ஒரு வாய்ஸை வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாய்ஸோடு மிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சேம் லைக் ஆடியோ எடிட்டர். ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இந்த 3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இது வந்து இமேஜ் எடிட்டர், இது வீடியோ எடிட்டர், இது ஆடியோ எடிட்டர். ஸோ அதில் என்னென்னா பண்ணலாமோ எல்லாமே இந்த பேக்கேஜில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தான். ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய ஃபைல் ஹேண்ட்லிங், அதுவும் பைத்தானில். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போது நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிள் .txt இருக்குல்ல, இதில் வந்து எனக்கு எத்தனை வேர்ட் இருக்குன்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எத்தனை லைன் இருக்குன்னு கேட்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணலான்னா, அந்த நம்ம இங்கே ரைட் பண்ணிட்டதை காப்பி பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஓகே. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த டெக்ஸ்ட் பாத்தை கொடுத்துருப்பேன். ஓகே. எனக்கு வந்து ரீட் மட்டும்தான் பண்ணணும், பைனரி ஃபைல் இல்லை. இப்போ நான் வந்து இதை நான் ரைட் பண்ணுறேன், சாரி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு ஹலோ வேர்ல்டு திஸ் இஸ் ஏ நியூ லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரீட் லைன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த ரீட் லைன்ஸை கொடுத்து நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்த மாதிரி தான் லைன் பை லைனாக இது பண்ணும்போது பார்த்தோம்னா, ஸோ அதுதான். ஸோ இப்படி ரீட் லைன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு லிஸ்ட்டாக வந்துடும். ஓகே. இப்படி லிஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் சரி நான் அதை போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி லிஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எத்தனை நம்பர் ஆஃப் லைன் இருக்குது இந்த ஃபைலில் அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இந்த இடத்துல எனக்கு லிஸ்ட்டாக வந்துருச்சு. லிஸ்ட்டாக வந்து என்ன பண்ணலாம், டைரெக்டாக லென் அப்படிங்கிற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாமா? அந்த கீவேர்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு பர்டிகுலராக எத்தனை லைன் இருக்குது எனக்கு உங்களுக்கும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து எத்தனை வேர்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணுவீங்க, அது ரொம்பவே ஈஸி தான். வேர்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 0ன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? 0வை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே. பிரிண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு திஸ் இஸ் ஏ நியூ லைன் ஆஃப் நியூ லைன் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே. இந்த ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த ஸ்லாஷ் என்னங்கிறது நெக்ஸ்ட் லைன். இப்போ இதுக்கப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட் லைன் வருதா, ஸோ அப்போது ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வருது ஸ்லாஷ் என் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் கர்சர் இங்கே மூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பாருங்கள் ஸ்லாஷன் வந்து இந்த டிசிஷன் நியூ லைனில் வராது. ஏன்னா கர்சர் இங்கே மூவ் பண்ணிட்டேன்னா இப்போ இதுக்கப்புறம் எந்த ஒரு லைன் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு அதில் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என் வரலையா, ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு, அது ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு வேர்ட் கவுண்ட் வேணும். வேர்ட் கவுண்ட் வேணால் பாருங்கள், எனக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஹலோ வேர்ல்ட் இருக்குது, இல்லை திஸ் இஸ் ஏ நியூ லைன் சொல்லிட்டு. இப்போ எனக்கு வேர்ட் கவுண்ட் வந்து நான் 0ன்னு வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், எவ்வளோ வேர்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ இது பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்னா ஃபார் லூப் போடணும். ஃபார் லைன்ஸ் ஒரு லைனாக எடுத்து அதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஹலோ வேர்ல்ட் இருக்கா, ஹலோ தனியாக வேர்ல்டை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, இப்போ திஸ் இஸ் ஏ நியூ லைன் இருக்கா, திஸ்ஸை தனியாக இஸ்ஸை தனியாக தனித்தனி இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேர்ட் இருக்குங்கிறத நம்ம லென்த்து போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் எப்படி சொல்கிறேன், ஃபார் லைன் இன் ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு ஸோ இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக வந்துடும். அப்புறம் திஸ் இஸ் ஏ நியூ லைன் அப்படி சொல்லிட்டு வரும். நான் ஃபார் லூப் போட்டிருக்கனால இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஒரு ஸ்ட்ரிங்கு தானே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்துடும். ஓகே.
இப்படி லிஸ்ட்டில் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம். இதில் லென் ஆஃப் அப்படின்னு போட்டோன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது எனக்கு தனியாக கிடச்சிரும். இப்போ அதில் எனக்கு 2 கிடச்சிரும். ரைட்டா? என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல லென் போட்டிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு பாருங்க இந்த இடத்துல 2, 5. ஸோ இந்த 2 வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய லைனு. இந்த 2 அப்படிங்கிறது வேர்டு. 2 ஹலோங்கிறது 2 ஹலோ வேர்ல்ட். இது எனக்கு 2 வேர்டு. அப்போ திஸ் இஸ் எ நியூ லைன். இது வந்து எனக்கு 5 வேர்டு. அது எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி இங்கே வேர்ட் கவுண்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேனா, ஸோ அதில் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டு எனக்கு டோட்டலாக தெரிஞ்சிரும்ல. ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்படி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் வேர்ட் கவுண்ட் வந்து லூப்புக்கு வெளியே வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டைமும் நான் பிரிண்ட் பண்ணாமல் வெளியே பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக வந்து எனக்கு வேர்ட் கவுண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வேர்டோட கவுண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா வேர்ட் கவுண்ட் வந்து 7. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பார்த்தது வந்து என்னது, இது வந்து லைன் கவுண்டு. ஸோ லைன் கவுண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் வேர்ட் கவுண்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து எனக்கு கேரக்டர்ஸோட கவுண்ட் வேணும். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஸோ இந்த இடத்துல ஒன்று நம்ம கேரக்டரை கவுண்டை இதுக்குள்ளே நம்ம ரன் பண்ணி ஸ்பிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இப்படியே நான் பண்ணுறேன். ஸோ சிஹெச் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓகே 0 நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த லூப்புக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஹெச் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேம் லைக் நான் வேர்ட் கவுண்ட் எப்படி இது பண்ணணும் அதே தான் பண்ண போகிறேன். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லென் ஆஃப் ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலராக எனக்கு லைன் டாட் ஸ்பிட்டுன்னு கொடுக்காம இந்த லைனை கொடுத்துட்டு என்ன ஆகும், ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு. லைன் டாட் ஸ்பிட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்னாச்சு, ஒரு வேர்டும் எனக்கு லிஸ்ட்டாக மாறுச்சு. ரைட்டா? அப்படி தானே? ஸோ உங்களுக்கு பிரிண்ட்டு போட்டு காமிச்சா இன்னும் புரியும். நான் இப்போ பாருங்க லைன் கொடுத்துட்டு இப்போ நான் ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு காமிப்பேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா கேரக்டர் கவுண்டு 30ன்னு சொல்லிட்டு வருது. ரைட்டா? ஸோ ஒயிட் ஸ்பேஸு எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து 30ன்னு சொல்லி தரும். நமக்கு ஒயிட் ஸ்பேஸ் வேணாம். ஒயிட் ஸ்பேஸ் வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல ஸ்ட்ரிப்பு கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இருங்க நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. எனக்கு ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு 29 சொல்லிட்டு வந்துடும். ஒயிட் ஸ்பேஸ்னால் இந்த பக்கத்தில் இருக்கிறதும் இந்த பக்கத்தில் இருக்கிறத மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். ஓகே, இது இடையில இருக்கிறத வந்து ஒயிட் ஸ்பேஸ் கிடையாது. இது வந்து செப்பரேட்டர். ஓகே, ஸ்பேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு செப்பரேட். இது ஒயிட் ஸ்பேஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அது போக எனக்கு 29 கவுண்டில் வேர்டு இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் பிரிண்ட் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். 2 லைன் இருக்குது. ஸோ இதை வந்து 2ன்னு வந்துருச்சு எனக்கு. ஓகேவா? இப்போ இந்த இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் போடுவேன். பிரிண்ட் ஆஃப் லைன் டாட் ஸ்பிட்டு போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கீழே பிரிண்டில் லைன் டாட் ஸ்ட்ரிப் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல எனக்கு வந்து டேட்டாவை ரீலிங்க் பண்ணி லிஸ்ட்டாக வச்சுருக்கு. ஸோ அதை வந்து ரீட் பண்ணியிருக்கோம். எனக்கு 2ன்னு சொல்லி லைன் கவுண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்பிட்டு பண்ணிட்டோம். ஸ்பிட் பண்ணும்போது அந்த லைனை ஸ்பிட் பண்ணும்போது எனக்கு அதில் இருக்க ஒரு வேர்டும் என்ன ஆயிடுச்சு, ஸ்பிட் ஆகி எனக்கு கிடச்சிருக்கு. ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபார் லூப்பை போட்டு அந்த இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். சரி, இந்த இடத்துல ஸ்பிட்டு போட்டிருக்கோம். அதனால் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பிட்டு கிடச்சதை நம்ம இந்த இடத்துல லென்த்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு எனக்கு 2 வேர்டு கிடச்சிருக்கு. அதை லென்த்து போடும்போது எனக்கு 2ன்னு சொல்லி வரும். ஸோ அடுத்து இது எனக்கு போடும்போது அது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி வரும். அப்போ 5, 2 சேர்க்கும்போது எனக்கு
ஏன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? அதாவது இதை பார்க்காதீங்க. இந்த இடையில ஒரு லைன் இருக்கும். இதையும் பார்க்காதீங்க. இது வந்து இதுக்கான கேரக்டருக்கான ஒரு இது. கேரக்டருக்கு போட்டுருக்கோம்ல அந்த இந்த பிரிண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு சவுண்ட் வந்துருச்சு. இப்போ கேரக்டர் வந்து நம்ம டைரக்ட்டா லைன பாஸ் பண்ணிட்டோம். ஸோ லைன பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆகும். ஹலோ வேர்ல்ட்ல ஸ்ட்ரிங்கா பாஸ் ஆகும். லிஸ்ட்டா பாஸ் ஆகாது. இதானே உங்களுக்கு டோட்டலா இருக்கக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் டேட்டா. அந்த டேட்டால தான் நம்ம லைன பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கா பாஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரிங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்? லென்னுக்குள்ள குடுத்துட்டோம். அப்போ ஒரு டைமும் எண்ணி பார்க்கும். ஸோ எண்ணி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதோட நம்ம ஸ்ட்ரிப்ன்னு குடுத்தனால ஒயிட் ஸ்பேஸஸ கணக்கு எடுக்காது. ஒயிட் ஸ்பேஸஸ் ரிமூவ் பண்ணிரும். ரிமூவ் பண்ணிட்டு எண்ணும். அப்படி எண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருக்கும். அது நம்ம கேரக்டர் கவுண்ட்ல ஆட் பண்ணிருவோம். ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் ஐட்ரேஷன் திஸ் இஸ் எ நியூ லைன் சொல்லிட்டு வரும். அதை நம்ம எண்ணுவோம். ஆல்ரெடி இங்க ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதோட 2வது ஐட்ரேஷன்ல வரக்கூடிய இதை நம்ம இங்க ஆட் பண்ணிருவோம். ஃபைனலா எல்லாம் சேர்த்து நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது, நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இது ஒண்ணுமே இல்ல. நீங்க ஜஸ்ட் இத ரன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஸோ ஓகே. இதான் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் யூசிங் த ஃபைல். ஓகே. ஸோ நம்ம வீடியோ, ஆடியோனா பார்த்தோம் அப்படின்னா, அது டைம்ங்கிறது ரொம்ப அதிகமா போகும். அது மட்டும் இல்லாம ப்ராசஸர், ஜிபியூங்கிறது நமக்கு அதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிபியூ குடுப்பாங்க. ஸோ இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ரன் டைம் சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ அது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகும். இப்போதைக்கு சிபியூல இருக்கு. நீங்க T4 ஜிபியூ மாத்திக்கலாம். மாத்திட்டு நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ அத நம்ம ஃபியூச்சர் வீடியோல நம்ம ஏஐ பத்தி நம்ம அந்த டாபிக்ஸ் வரும்போது நம்ம ஒன் பை ஒன்னா கவர் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம ஏஐ இது ஏஐயான்னு கேட்டீங்கன்னா, இது ஒண்ணுமே ஏஐன்னா இதுல இல்ல. இதுல எந்த ஒரு ஏஐ இப்ப நம்ம யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நம்ம சவுண்டு, அதுக்கப்புறம் நாய்ஸ் ரிடக்ஷன் இந்த மாரி ஆடியோல, வீடியோல ஜஸ்ட் ஃப்ரேம் இது பண்ணியிருப்போம். இதுல எந்த ஒரு ஏஐயும் இல்ல. ஆனா ஏஐ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ ரெகக்னிஷன், இமேஜ் ரெகக்னிஷன்லாம் பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் அது உங்களுக்கு புரியும். அப்போ அந்த கான்செப்ட் வரும்போது இதை நம்ம கவர் பண்ணிருவோம். ஸோ அதுதான் நான் மீன் பண்றேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம அடுத்ததா எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் அந்த வீடியோவ பார்க்கலாம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா, பைத்தானோட பேசிக்ஸ் கான்செப்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் பார்ப்போம். ஸோ பைத்தானோட இன்டர்மீடியேட்டான கான்செப்ட்ஸ். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கம்ப்ளீட்டா அந்த பிளேலிஸ்ட்டு அட்வான்ஸ்ட் பைத்தான் வர போயிட்டு, அதுக்கப்புறம் ஏஐக்கு என்னென்ன தேவையோ அது வர அட்வான்ஸா போயிட்டு தான் இந்த பைத்தானோட பிளேலிஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே பண்ணுங்க. ஸ்டே பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்க. ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.